அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க கெரோசின் அப்படின்ற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை கற்பழிச்சு அவங்க மேல இந்த கெரோசின் எல்லாத்தையும் ஊத்தி பத்த வச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. பல வருஷங்களுக்கு கழிச்சு ஆந்திரால இருக்க ஒரு சின்ன கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கௌரி அப்படின்னு பொண்ணு தன்னோட அப்பா கூட அந்த திருவிழாவில் கலந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப தன்னோட அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க எனக்கு போதும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஊர்ல சின்ன சின்ன ரவுடி தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த வாட்டி எம்எல்ஏக்கு தான் ஓட்டு போடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு ஒரு நபரை மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த கௌரி இருக்காங்க இல்லையா, அங்க கிராஸ் ஆகுறாங்க. இந்த விஷயத்த இவர் பாக்குறாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே எனக்கு ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன், உங்களை அப்புறம் சந்திக்கிறேன், அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த வாசல்லே பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டுறதால ஒரு நபரை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் எம்எல்ஏ கிட்ட இருந்து போன் வந்து வெளியே விடணும் அப்படின்னு மாதிரி இவங்க வெளியே விட்டுட்டாங்க. அப்பதான் அந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ நமக்கு காமிக்கிறாங்க. பயங்கர மொரப்பான ஆள். இன்னொரு பக்கம் கட் பண்ணி நடந்து போக்கிட்டே இருக்க கௌரியை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பலாமரம் இருக்கும். அங்க இருக்கிற பழத்தை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஏற ஆரம்பிக்கிறாங்க. பொத்துன்னு கீழ் விழ இந்த சீன் இதோட கட் ஆகுது. ஊருக்குள்ள எம்எல்ஏ வர மாதிரி காமிக்கிறாங்க. எம்எல்ஏ வந்ததும் இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கணும், எல்லா ஏற்பாடுகளும் பலமா இருக்குன்னு சொல்லி தெரு தெருவா போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. ஆனா அது கூடவே அந்த கௌரியோட அப்பாவும் அந்த ஊருக்குள்ள ரவுடி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரும் இதுல கலந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட் காலையில போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பல, எங்க போனானே தெரியல அப்படின்னு மாதிரி கௌரியோட அப்பா தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஊர் மக்கள் கவனிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து காட்டு பகுதிக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க தெரியும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி இருக்கிறதால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு காலையில வந்துட போறா, நீங்க பேசாம போங்க அப்படின்னு மாதிரி இவருக்கு ஆதரவு எல்லாத்தையும் சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல தீயிடப்பட்டு ஒரு எலும்பு கூடி எரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்ற தகவல் வருது. வேக வேகமா போய் அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த போலீஸ்காரரும் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறது கௌரி தான் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ண இந்த வயசான நபர் ஒரு மாதிரி அப்செட் ஆகி அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறார். அது கூடவே எம்எல்ஏ அங்க வராரு. இது எலெக்ஷன் வர நேரத்துல இந்த மாதிரி கேஸ்ல வேணாம், சீக்கிரமா முடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறியான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, தன்னோட பொண்ணு போன துக்கத்தால பயங்கர சோகத்துல அழுதுகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கொலை பண்ணவருக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏறி இறங்கிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் கூலா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இந்த கேஸ முடிக்கணும், அவ்வளவுதானே, முடிச்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த லீடுமே கலெக்ட் பண்ற மாதிரி தெரியல. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸ முடிக்கணும்ன்ற மாதிரி ஏற்கனவே ஜெயில பெட்டி கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு நபரை பிடிச்சி அவரோட செருப்பை கலெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, கிரைம், அந்த இடத்துக்கு போய் செருப்பு வச்சு அங்க பதிஞ்ச மாதிரி எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் இவங்களே கிரியேட் பண்ணிட்டு இவரை தான் குற்றவாளின்னு உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. கௌரியோட அப்பாவும் ஏதாவது கிடைக்குமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்கன்னு கேள்வி எழுப்ப ஐயா அதெல்லாம் புடிச்சு உள்ள போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சியான்னு சொல்ல திரும்பி பாக்குறாரு. இவன் சின்ன சின்ன கேஸுகள்ல உள்ள வரவன் அந்த சம்பவம் நடக்கும் போது கூட இவன் உள்ளதான் இருந்தான். சோ கண்டிப்பா இவன் பண்ணிருக்க மாட்டான். இங்க ஏமாத்த பாக்குறீங்க, ஏன் நான் மேலிடத்தெல்லாம் முறையிட வேண்டி இருக்குன்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் எதையும் கேட்கறதா இல்ல, என்ன வேணா பாத்துக்கோ, இவன் தான் குற்றவாளி, இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைப்ப இவர் ஒரு மாதிரி சோகத்துல அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா வைபவ் அப்படின்ற ஒரு பெரிய ஆபீசரை காமிக்கிறாங்க. அவருக்கு தன்னோட சீனியர் ஆபீசர் போன் பண்ணி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் வந்திருக்கு, இதை நீங்க தான் பார்த்தாக்கணும்னு சொல்ல இவர் அந்த இடத்துக்கு போறாரு. கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர சோகத்துல இருக்காங்க. யார் இந்த வேலையை பண்ணா அப்படின்றது தெரியல. பக்கத்துல இருக்க எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண ஜன்னலை உடைச்சுக்கிட்டு யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சவங்க சொன்னது. இவர் போறாரு, அங்க இருக்க எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குறாரு. முதல் வேலையா அவரோட பொண்ணு கிட்ட, அதாவது இறந்து போற நபரோட பொண்ணு கிட்ட விசாரிக்க அவங்க எனக்கும் ஒரு பையனுக்கும் காதல் இருந்தது, இந்த விஷயத்த அப்பா பாத்துட்டாரு, அப்ப கூட நாங்க எதுவுமே பண்ணல, இவ்வளவு அளவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தைரியமும் இல்லைன்னு சொல்ல இந்த ரூட்டு கிளியர். இன்னொரு பக்கம் இறந்து போன நபரோட பையன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. நேற்று நைட்டு ஃபுல்லா நான் பப்ல தான் இருந்தேன், காலையில 5 மணிக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கோலத்துல இருந்தாருன்னு சொல்ல கடைசியா இறந்து போனவரோட மனைவியை போய் விசாரிக்கிறாங்க. அது மூலமா அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஜன்னலை உடைச்சது அந்த மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டு டைவர்ட் பண்ணுது அப்படின்ற எல்லா வேலைகளுமே அவங்க பண்ணிட்டு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு தான் பொண்ணு லவ் மேட்டரை உள்ள எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் கிராக் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண ஸ்ட்ரைட்டா அவரோட சீனியர் ஆபீசரை போய் பாக்குறாரு, நல்ல பேர் வாங்குறாரு. இது கூடவே இன்னொரு கேஸ் வந்திருக்கு, அதை நீங்க நேர்ல போய் விசாரிச்சாகணும் அப்படின்னு மாதிரி இப்போ இந்த கிராமத்துல நடந்தது இல்லையா, அந்த கேஸ கொடுக்குறாங்க. இவர் முதல் வேலையா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொண்டு வர முடியுமான்னு கேட்க அங்க இருக்கிற எஸ்ஐ எடுத்துட்டு வந்து நீட்ட ஒரே
ஒரே ஒரு செப்பல் அடையாளமா வச்சு எப்படி நீங்க இவன் குற்றவாளி நிரூபிக்கலாம், அவனை இங்க கூட்டு வாங்கன்னு சொல்ல கூட்டு வந்து நிறுத்துறாங்க. விசாரிக்கும் போது அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியுது. சோ ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை ரெஜி பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த கௌரியோட அப்பா இருக்காரு, அவருக்கு இந்த கேஸ்ல வேற ஒரு ஆபீசர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. வேகமா அவரை போய் சந்திக்க வைபவ் கிரைம் நடந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. அப்ப ஒரே ஒரு தீப்பெட்டியை மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க யாருமே கண்டுருக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் எப்படி விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வயசான நபர் போறாரு. என் பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவணும் ஐயா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவரும் கண்டிப்பா நான் இந்த கேஸ் சால்வ் பண்றேன், நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ போய் பாக்குறாரு. எஸ் பொய்யான இதுவால கேஸ மூடிட்டா இல்லையா, இந்த விஷயங்களை பத்தி கேட்டு பாக்குறாரு. நான் இந்த அரசியல் பிரஷரால கேஸ முடிக்கணும் அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன், அவன் ஃபேக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி கேஸ முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல தம்பி, நீங்க என்ன உதவினாலும் கேளுங்க, எனி டைம் உதவ நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல ஹீரோக்கு இவர் மேல ஒரு சின்ன டவுட். இவருக்கு அகைன்ஸ்டா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா பாத்துக்கலாம் அப்படின்ற தோரணையில அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருக்க எல்லா எவிடன்ஸையும் பாத்தீங்கன்னா இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அது கூடவே அந்த பர்டிகுலர் இடத்துல எந்தெந்த நம்பர்ல ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னு மாதிரி செக் பண்றாங்க. ஊருக்குள்ள ஒரு ரவுடி இருந்தா இல்லையா, அவரோட நம்பர் பதிவாயிருக்கும். அது கூடவே செங்கல் சூளையில வேலை செய்யற 3 வட இந்தியர்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் பாத்தீங்கன்னா கிரைம் நடந்த இடத்துல ஒரு பாட்டில் கிடைச்சிருக்கும், அதுல பதிவாயிருக்கும். இதனால முதல்ல அந்த 3 பேரையும் பிடிக்கிறாங்க. போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அதை பண்ணீங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே எப்படிடா போச்சு அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வழக்கமா கூட்டிக்கிற ஸ்பாட் அதுதான். வழக்கமா அன்னைக்கு குடிச்சிட்டு நாங்க அங்கிருந்து போனோம், மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் ஒரு மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு, இவனுங்க இதை பண்ணல அப்படின்னு மாதிரி. இன்னொருத்தர் ரவுடி இருக்கா இல்லையா, கரெக்டா அந்த இடத்துல ஆக்டிவ்ல இருந்திருக்காரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் சொல்ல தயங்குறாரு. மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஊர் மக்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு செட்டப் இருந்திருப்பாங்க, அவங்க தான் அந்த இடத்துல போயிருப்பாங்க. அந்த கொலை நடந்த இடத்துக்கும் அந்த செட்டப் இருந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல கரெக்டா ஒரு பதிவாயிருப்பாரு. இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிய வேணா ரகசியமா வச்சுக்கோங்க சார்னு சொல்லிட்டு போக இவர் 2 பேரையும் கிளியர் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டார். இன்னொரு சைடு கட் பண்ணி இவர் கூட இருக்க கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கொலையை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், இதே பேட்டர்ன் தான் சார் நடந்தது. அந்த கொலையை கூட ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, 1 வருஷம் ஆகியும் ஆதாரம் எதுவும் கிடைக்காதால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ வேகமா அவங்களுக்கு கால் பண்றாரு. அதை பத்தி சில விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது மூலமா இந்த 2 கொலையும் ஒரே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு கொலை அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, அந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு லேடி தனியா ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வயசான நபர் அவங்க நடந்து வந்துகிட்டு இருந்ததை கவனிச்சிருப்பாரு. என்னமாச்சுன்னு கேட்க டயர் பஞ்சர், உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இவரு ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் யாராவது கூட்டு வரமா, அது வரைக்கும் இங்க சேஃபா இருமான்னு சொல்லிட்டு போக ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி அவங்க எரிஞ்சு போன நிலைமையில இவங்க கண்டு எடுத்திருப்பாங்க. சோ அன்னைக்கு அந்த வயசானவரும் கூட வந்த மெக்கானிக்கும் இதுதான் சொன்னாங்க, எந்த ஆதாரங்களும் கிடைக்காததால இதை நாங்க க்ளோஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு சொல்ல நம்ம ஹீரோவும் வேகமா இதுல சம்பந்தப்பட்ட அந்த வயசானவரையும் அந்த மெக்கானிக்கையும் சந்திக்கலான்னு போக வயசானவர் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். மெக்கானிக் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. ஆமா சார், அது எல்லாமே உண்மைதான், அந்த நபர் என்ன கூட்டுக்கிட்டு அந்த லேடியை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி போனாரு. வண்டியை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கதை நாங்க கவனிச்சோம். கிட்ட போய் பார்க்கும் போதா தெரியுது அந்த பொண்ணு. அந்த மாதிரி சம்பவம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சார்னு போலம்ப இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து இந்த ஊர்ல இருக்க ஒரு நபரான சிவையா அப்படின்றவர் வண்டியில வந்துகிட்டே இருக்காரு. வண்டி ஸ்டாப் ஆகி போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட போலீஸ் வேன் அங்க போகுது. உள்ள வாங்க, ஒரே ஊர்க்காரங்களா போயிட்டீங்க, உங்களை இறக்கி விடாம போன தப்பாயிடும் அப்படின்னு மாதிரி ஏத்துக்கிட்டு போக உள்ள இருக்க மனுஷனும் அந்த ஏதாவது அப்டேட் கிடைச்சதா சார், கொலை பண்ண உனக்கு கண்டுபிடிச்சிங்களா சார்னு கேட்க எந்த பதிலும் இல்லை. அப்போ இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு ஊர் திருவிழா அப்படின்னு மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு நபர் கிட்ட அந்த கௌரியோட அப்பா கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டை போட்ட அந்த நபரை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு நபர் போட்டு பொலந்து எடுத்திருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அன்னைக்கு சண்டை நடக்காம இருந்தா அவர் தான் பொண்ணு பின்னாடியே போயிருப்பாரு போல சார் அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனார் இல்லையா, அந்த நபரோட பேர் பாத்தீங்கன்னா சட்டானி அப்படின்றத அவன் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவே காமிக்கிறாங்க. அப்போ வேற ஒரு லீட் கிடைக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நடந்திருக்கும். சோ 5 வருஷம் 1 3 வருஷம் 1 அப்படின்ற மாதிரி இதே பேட்டர்ன்ல கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்து பயங்கர ஷாக் ஆக்குறாங்க. இன்னொரு கொலை பாத்தீங்கன்னா வீட்லயே கொளுத்தப்பட்ட நிலையில ரொம்ப கொடூரமா ஒரு பொண்ணு இறந்து போய் கடந்தாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அவங்களோட எல்லார் வீட்டுக்கும் போய் செக் பண்ணி பார்க்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப விசாரிக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்காம தானே சார் இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் இது எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அடி வாங்கிட்டு ஓடி போன அந்த நபர் யாரு என்ன அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டே இருந்தா இல்லையா,
அதை நம்ம ஊருக்குள்ள ஒயின் ஷாப்ல குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் கிடைக்குது. வேகமா போய் அவரை பிடிச்சி நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லு, போலீஸ பார்க்கறது எதுக்காகடா ஓட்டுற, எதுக்காகடா அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் கெரோசின் ஊத்தி கொளுத்துன அப்படின்னு மாதிரி கேட்க, இவ சத்தியமா நான் அதை பண்ணல சார், ஆனா பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி கதறிக்கிட்டே சொன்னா அவன் எனக்கு கொண்டுடுவா சார்னு பயப்பட்டு இவரும் நான் இருக்கல்ல சொல்லுடான்னு கேட்க ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ வண்டியில வரும்போது ஒருத்தருக்கு லிப்ட் கொடுத்து உதவுனார் இல்லையா, அந்த நபர் தான் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஊர் மக்களோட ஒண்ணு மண்ணா வாழ்ந்துகிட்டு இருப்பார். கௌரிய காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருந்ததுல இவர் ஒருத்தர் தான். ஆனா அந்த கொலையை பண்ணதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா. இந்த விஷயத்த இவர் எப்ப பாத்திருப்பாருன்னா அடிப்பட்டு கிடக்கும் போது இவர் அந்த சிவாயை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கௌரி மரத்துல இருந்து கீழே விழுறத கவனிக்கிறார். உடனே அவங்களை போய் தொட்டு தூக்கி என்னமாச்சுன்னு கேட்க அவங்களும் பழத்துக்காக மரத்துல ஏறின அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப அவர் தொட்டுக்கிட்டே இருக்கும்போது உணர்ச்சி பொங்க ஆரம்பிக்குது. அவங்கள கற்பழிக்கணும் அப்படின்ற எண்ணம் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. அவங்கள தலையிலேயே அடிச்சு மயக்கம் அடைய வச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கற்பழிச்சிடுறாரு. அது கூடவே அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல அந்த கெரோசின் எல்லாத்தையும் ஊத்தி கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு மறுபடியும் வண்டிக்குள்ள வர இந்த நபர் எதுவுமே தெரியாத மாதிரி மயக்கம் போட்டே கிடப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. சோ எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், அவன் தான் சார் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோ வேகமா அந்த நபர் எங்க இருக்காருன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. காட்டு பகுதியில போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவருக்கு மைண்ட் ஸ்டேபிளா இல்ல அப்படின்றதையும் அவர் ஒரு சைக்கோ அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. கௌரிய மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 2 பேரை கொலை பண்ணிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்க முதல்ல நான் பண்ணனா என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே அந்த கொலைகளை எப்படி பண்ணாரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹைவேல ஒரு பொண்ணு உதவி கேட்டு நின்றுகிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப ஒரு கார்ல அங்க போயிருப்பாரு. உதவி வேணுமாமா, இந்த நேரத்துல விலங்குகள்லாம் வர மாதிரி இருக்கும், நீ ஏன் வண்டியில் ஏறிக்குமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கொண்டு போறேன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் முயற்சி பண்ண தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. இதோட முடிவுல அவங்கள அந்த இடத்துல கொடூரமான முறையில கற்பழிக்கிறாரு. இவங்க உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்க மேல கெரோசின் எல்லாத்தையும் ஊத்தி அந்த இடத்துல கொளுத்தி போட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவ சாகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. அண்ட் இன்னொரு கொலை இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியா இருந்ததுன்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க. ஊதுவத்தி எல்லாத்தையும் கடைக்கடையா விக்கிற தொழில் தான் பாத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு பொண்ணோட வீட்டுல யாருமே இல்ல, அதனாலதான் நான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு பேசி கடையில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தது இவருக்கு பயங்கர டெம்ட் ஆகுது. யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண அவங்க இவரை தாக்கிட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதோட முடிவுல இந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களை கொடூரமான முறையில கொலை பண்ணி அவங்க உயிரோட இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொலை பண்றதுக்காக ஆயுதத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் வீட்டுல அந்த கெரோசின் அடுப்பு இருக்கிறத கவனிக்கிறார். சோ இது மூலமா கொலை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க மேல எடுத்துட்டு வந்து ஊத்தி பத்த வச்சுட்டு போக்கிட்டே இருந்திருப்பார். சோ இதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் கெரோசின் ஊத்தி கொளுத்த ஆரம்பிச்சாரு அப்படின்னு மாதிரி. அண்ட் இந்த பொண்ணுங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா பொண்ணுங்க தனியா மாட்டினாதான் அவருக்கு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பண்ணணும்னு தோணும். இத்தனை வருஷத்துல அவர் இவ்வளவு கொலைகள் தான் பண்ணியிருக்காரா அப்படின்றது தெரியல. ஏன்னா வெளியே வந்தது இது மட்டும் தான். சோ தனியா இருக்க பெண்கள் எல்லாத்தையும் ஒரு கொலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. இதுக்கு மேல அவர் விட்டு வைக்க கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணலான்னு போக இவர் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறார். அது ஒரு பெரிய அடர்ந்த காடு அப்படின்றதால அந்த சைக்கோவால பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓடி போய் ஒளியவே முடியல. ஒரு கட்டத்துல அவர் அடிச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற நிலைமை. இதனால 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல நம்ம ஹீரோ கிட்ட கன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சுட்டு ரொம்ப கொடூரமான முறையில அந்த சைக்கோ கொலைகாரனை கொலை பண்ணிட்டு உடனே போன் பண்ணி இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, நான் அங்க வந்துட்டேன் சார், வேற ஏதாவது கேஸ் இருக்கான்னு கேட்க அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.